ஏப்ரல் மாத பலன்களை பொறுத்தவரையிலே மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உடம்புக்கு வந்தாச்சு. ஜென்ம சனி தொடங்கி விட்டது. ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி தொடங்கியதில் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் பயப்படுறது என்னன்னா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, இனி வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் ஜென்மம்? ஜென்மம்னா என்ன அப்படின்னா, இனி வாழ்க்கையில் நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஜென்மம்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஜென்ம சனி மேலே அவ்வளோ பயம். நம்மளை போட்டு அவ்வளோதான் பிழிய போகிறாரு, அது பண்ண போகிறாரு, இது பண்ண போகிறார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போவும் நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சனி வந்தா உடம்புல வந்து உட்காந்தா 3, 7, 10 பார்ப்பார். உலகத்திலே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதைப் போல ஒரு சிறப்பான கிரக பார்வை எதுவும் கிடையாது. 10 சனி சம்பந்தப்படுவதைப் போல ஒரு மாபெரும் புகழ் வருவதற்கான வழிகளும் கிடையாது. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பெரிய பெரிய சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் அத்தனை பேரும் சனி உச்சமாகவோ, ஆட்சியாகவோ, சனி பலமாகவோ, சனி 10 தொடர்புடையவனாக தான் இருப்பாங்க. சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனி வந்து ஏதோ ஒரு கம்பெனி உங்கள் பேர். அந்த கம்பெனியோட அந்த ப்ராடக்ட் நேமு வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகணும்னா சனியுடைய அனுக்கிரகம் வேணும். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க.